Hi friends, welcome to Alma Veera's channel and vlogs. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்துட்டு எங்க ஊர் பொங்கல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். பொங்கல் அன்னைக்கு முத நாள் நைட் தான் கரகம் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே என் தங்கச்சிங்களும் ஒரு குட்டியா ஒரு வீடியோ போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கோவிலுக்கு போயிட்டாங்க. இந்த கிணத்துல தான் வந்துட்டு அம்மன் கோவில் கரகம் வந்து ரெடி பண்ணுவாங்க. கோவிலுக்கு பக்கத்துல கரகம் எடுக்கிறது, கரகம் விடுறது எல்லாமே இந்த கோவில் கிணத்துல தாங்க. அப்புறமா நாங்களும் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மன் சப்பரம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் கரகம் எடுக்க கிளம்புவாங்க. இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் பாருங்கள் கத்தி வாங்கிட்டு போகிறாங்க. குழந்தைங்களாம் தனியாக ஒரு இடத்துல ஒரு பெரியவங்க நின்று பார்ப்பாங்க. அவங்கள எப்படி கத்தி போடுறாங்கன்னுட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எந்த ஒரு குழந்தைங்களும் பயப்பட மாட்டாங்கங்க. பெரியவங்க மாதிரி அந்த குட்டிஸும் நல்லா விரும்பி கத்தி போடுவாங்க. அம்மன் கரகம் ரெடி பண்ணுறதுக்கு பூசாரி எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் அம்மன் சப்பரமும் கிளம்பிட்டாங்க பாருங்கள். சிங்க வாகனக்காரி அம்மா சவுண்டாம்பிகை அம்மன் சூப்பராக அம்மன் சப்பரம் கிளம்பிடுச்சு. கோவில் கிணறு வந்து கோவிலுக்கு பக்கத்தில் பின்னாடி தாங்க இருக்குது. அம்மன் சப்பரம் நல்லா ஊர் சுற்றி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கோவில் கிணத்துக்கிட்ட வந்து அங்கே கரகமெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. சப்பரம் வந்ததுக்கப்புறமா கரகம்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லா சூப்பராக அம்மன் கரகம்லாம் ரெடி பண்ணுவாங்க. கரகம்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அப்புறமா பூசாரிக்கு வந்து அருள் வந்ததுக்கு அப்புறமா தாங்க அப்புறம் கரகம்லாம் எடுத்து வைப்பாங்க. ஃபஸ்ட்டு கருப்பு சாமி அருள் வந்ததுக்கப்புறம் பைரவர், அதுக்கப்புறமா எங்கள் சவுண்டாம்பிகை அம்மன், இந்த 3 பேர் வந்துட்டு அருள் வந்ததுக்கப்புறமா சவுண்டாம்பிகை அம்மன் பூசாரி மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறம் அவர் கத்தி வாங்கி ஃபஸ்ட்டு அவர் தாங்க கத்தி போடுவார். அவர் கத்தி போட்டதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாருமே கத்தி போடணும். அன்றைக்கி பெரியவங்க கொஞ்சம் பேர் மட்டும்தாங்க கத்தி போடுவாங்க. அருள் வந்து அவர் கத்தி வாங்கி போட்டதுக்கப்புறமா அம்மன் கரகம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி அவர் தலையில் உட்கார வச்சுட்டாங்க. பாருங்கள் எங்கள் அம்மனோட கரகத்தை, அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. கரகம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் பெரியவங்கலாம் வந்துட்டு கத்தி போடுவாங்க. கத்திலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் மறுபடியும் அம்மன் கரகம் முன்னாடி போனதுக்கப்புறமா பின்னாடியே அம்மன் சப்பரம் போகும். அதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருமே போயிட்டு கோவிலில் அம்மன் கரகமும் சப்பரமும் வச்சதுக்கப்புறமா இன்றைக்கி காலையிலே பொங்கலுங்க. சப்பரமெல்லாம் ரெடி பண்ணி கரகெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு காலையில் 3:15 மணி ஆயிடுச்சு. 3:15க்கு அப்புறம் போயிட்டு தூங்கணுன்னா காலைல 7 மணிக்கு மேலே பொங்கல் வைக்க கிளம்பணும். டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அன்றைக்கி யாருமே தூங்க மாட்டோம். நாங்களும் போயிட்டு கடகன் தண்ணி ஒரு 4:30 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. தண்ணிலாம் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா எல்லாம் ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்க கிளம்பியாச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு 7:45 வந்துட்டு 7 மணிக்கு சொல்லுவாங்க. 7:45 ஆயிடுச்சு அன்றைக்கி கிளம்புறதுக்கு. நானும் என் பொண்ணு ரெடி ஆகிடும். என் 2வது தங்கச்சி மட்டும் வந்திருந்தா. லாஸ்ட்டு தங்கச்சி அப்புறமா வரேன்னு சொல்லியிருந்தா. சரி நானும் என் 2வது தங்கச்சி அப்புறம் என் பொண்ணு 3 பேர் தான் போயிருந்தோம். அவர் எங்கள் கூட தான் வந்தார். திடீர்னுட்டு நான் போய்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு கோவிலில் போய் தண்ணி பானை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். சரி அவர் அங்கே வெயிட் பண்ணுவாருன்ட்டு நாங்களும் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் பொங்கல் பானை எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். எங்கள் ஊரில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் தெருவு தான் ஸ்டார்டிங்கு. அங்கேருந்து மேலக்காரங்க வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து தெருவு அப்படியே ஒவ்வொரு தெருவில் போயிட்டு அவங்க முன்னாடி கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து ஜாயின் பண்ணி தான் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போய் பார்த்தா அவர் கோவிலில் இருக்கன்னாரு. பார்த்தா ஆளை காணோம். சரின்ட்டு நானும் என் தங்கச்சி தான் பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்தவர் எங்கே போனார் தெரியலன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் வந்துட்டு பசி எடுத்துருச்சு போல். சரின்ட்டு அவர் டிஃபன் சாப்பிட கடைக்கு போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அன்றைக்கி பொங்கல் வைக்கும்போது அன்றைக்கி அன்னதானம் கிச்சடி போடுறாங்க. அவருக்கு கிச்சடி சுத்தமாக பிடிக்காது. அதனால் இருந்தால் எங்கே நம்ம வற்புறுத்தி இதை சாப்பிட சொல்லுவோன்ட்டு முதல்ல போய் சாப்பிட போயிட்டார் போல். எனக்கு என்னன்னா அவர் இருந்தால் விறகுலாம் உடச்சி கொடுப்பாரு, கொஞ்சம் பொங்கல் வைக்க ஹெல்ப் பண்ணுவார். அதனால் ஆளை காணோன்னு கொஞ்சம் திட்டிக்கிட்டு இருந்து அவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா விறகுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி கொடுத்தாரு. சேர்ந்து எல்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் எங்கள் அண்ணி பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு விறகு நல்லா நிறையா வைமா அப்போ தான் சீக்கிரம் பொங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது பித்தளை பானை, சூடேற கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே ஆடி மாதம்லாம் பொங்கல் வைக்க போகும்போது சின்ன பானை சில்வர் பானை எடுத்துகிட்டு போனால் சீக்கிரமாக பொங்கிடும். நிறையா பேர் சில்வர் பானை சீக்கிரமாக பொங்கிடும். இது வந்துட்டு பித்தளை பானை கொஞ்சம் சூடேறி பொங்கல் பொங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அவங்க சொல்கிறத பார்த்துட்டு ஆனால் நல்லபடியாக பொங்கல் பொங்கி வந்துருச்சுங்க. ஆனால் பக்கத்தில் இருந்தவங்க அவங்களும் சொந்தக்காரங்க தான். அவங்க சொன்னாங்க பாருங்கள், இது பண்ணுங்க, அதை எடுங்க, விறகு வைங்க, விறகு எடுங்க, அவங்க பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் வேறு ஆயிடுச்சு. முதல் நாள் நைட்டு தூங்கலை. போய்க்கு அதுக்கும் ஒரு மாதிரி வந்துச்சு. பொங்கல்லாம் பொங்கினதுக்கப்புறம் 3 வாட்டி அரிசி போட்டதுக்கப்புறமா என் தங்கச்சி தான் நீ போய் உட்காருக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த பக்கமாக போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பொங்கல் பானையில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது. ஏன்னா ஃபுல் தண்ணி வச்சு பொங்கல் வைக்க முடியாது. அரிசிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தான் நம்ம பார்த்து பொங்கல் வைக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பிரசாதம் கிச்சடி போட்டிருந்தாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு லைனில் நின்று அன்னதானத்துக்கு போயிட்டு கிச்சடியெலாம் வாங்கிட்டு வந்து பிளேட்டில் தான் கொடுத்தாங்க. அந்த கிச்சடி ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஆனால் சாப்பிட தான் முடியல. கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் ஏற்கனவே டிஃபன் வேறு சாப்பிட்டுட்டார். என் தங்கச்சிங்களும் குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம்.
கோவிலில் அம்மா பிரசாதம் வைக்கிறதுக்கு எல்லாரோட சக்கரை பொங்கல்லேருந்து கொஞ்சமும் வெண்பொங்கலில் கொஞ்சமும் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அம்மா முன்னாடி வச்சாங்க பிரசாதமாக. வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் பழம்லாம் வந்துட்டு உடச்சாங்க. தேங்காய் பழம்லாம் உடச்சி முடிச்சதுக்கப்புறமா என் தங்கச்சியும் என் பொண்ணையும் பானையை தூக்கிட்டு வர சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் பார்த்தா சமையல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு தாங்க. அம்மன் கோவிலே காலையில் சத்தி கடா வெட்டுவாங்க. அந்த சத்தி கடையிலேருந்து வரி கொடுத்தவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸ் கறி போட்டு கொடுப்பாங்க. அதையும் சேர்த்து தான் அன்றைக்கி போட்டு சமைப்போம். அன்றைக்கி வந்துட்டு ஆட்டுக்கறி தான் எடுத்திருந்தோம். ஆட்டுக்கறி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா மட்டன் சால்னா எலும்புலாம் போட்டு நல்லா சால்னா பண்ணிட்டோம். அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் சூடாக சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்சம் கொஞ்சம் இருந்தது, இலையில வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்புறமா சாதம், சக்கரை பொங்கல், சாதம் இருந்தது. அதுக்கப்புறம் சால்னா வச்சுருந்தாங்க. ஆள் கூப்பிட்டு வந்து தாங்க தம்பி செஞ்சுருந்தான். எங்களால் பொங்கலும் வச்சுட்டு இங்கேயும் வந்து செய்ய முடியாதுன்ட்டு கூப்பிட்டுட்டு வந்திருந்தான். ஆள் வச்சு தான் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மோர் செஞ்சுருந்தோம். வெயிலுக்கு ரசம்லாம் அந்தளவுக்கு பிடிக்கல சொல்லிட்டு மோரோட நிறுத்தியாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் நல்லா குளிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்கு போகணும். ரதி மாவு சேர்க்குறது அம்மா வந்துட்டு அன்றைக்கி ரதி மாவு சேர்க்குறது சொல்லுவாங்க. சரின்ட்டு அன்றைக்கி குளிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டோம். சாயந்தரம் தாங்க எல்லாருமே கத்தி போடுவாங்க. விரதம் இருந்தவங்க எல்லாருமே கத்தி போடுவாங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறமா அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் பேர் கத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அவர் நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி ஒரு அடி போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்துட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்துட்டு அண்ணியோட வீட்டுக்கு அண்ணன் போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா என் வீட்டுக்கார் போட்டார். என் பையன் வந்துட்டு மறுநாள் மாவிளக்கு அன்னைக்கு போட்டிருந்தான். அவன் போடும்போது எங்களால் எடுக்க முடியல. ஆனால் மாவிளக்கு போட்ட அன்னைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தானா அப்போ வீடியோ எடுத்திருந்தோம். என் வீட்டுக்கார் போடுறாரு பாருங்கள். அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அம்மனோட அருள் அந்த அளவுக்கு இருக்குங்க. சின்னதாக ஒரு கத்தியில் ஒரு காயம் பட்டால் நமக்கு எப்படி இருக்கும், ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு உடனே அவங்க கத்தி போட்டதுக்கப்புறம் அந்த விபூதி போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த வலியோ அந்த ரத்தம் எதுவுமே தெரியாதுங்க. அது அந்த அம்மனோட அருள். அதுவும் இல்லாமல் நம்ம உண்மையாக விரதம் இருந்து பக்தியோடு அந்த அம்மனுக்கு எந்த அளவுக்கு விரதம் இருந்து அந்த கத்தி போடுறோமோ அந்த அம்மா அந்த அளவுக்கு நம்மளை பக்கத்துணையாக இருந்து காப்பாற்றுவா. ஏன்னா நான் சின்ன வயசில் அப்பா விஷயத்தில் பார்த்துருக்கேன். அது நடந்த உண்மை சம்பவம். அது வந்துட்டு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு சக்திங்க அம்மாவுக்கு. வந்துட்டு நிஜமாக நடந்தது அது. அதனால் அப்பத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கத்தி போட்டாலே வந்து ரதி மாவு சேர்க்குறது பொங்கல் முடிஞ்சு ஈவினிங் டைம் வந்துட்டு ரதி மாவு சேர்க்கறதுக்காக இந்த கத்தி போடுறதுங்க. அம்மன் அருளால் அந்த ரதி மாவு ஒன்று சேரும். ஒரு தாம்பல தட்டில் மாவும் வெல்லமாக கருப்பட்டியே அது அங்கே ஆம்பளைங்க தான் அது உள்ளே இருப்பாங்க. அதனால் அவங்க தான் அதை பார்த்துப்பாங்க. அதனால் நமக்கு தெரியாது. அது வந்துட்டு நல்லா மாவே அது ஒன்று சேர்த்து ஒரு தாம்பாள தட்டில் வச்சுட்டு நடுவில் விளக்கேற்றி வைப்பாங்கங்க. அது அந்த அம்மனோட அருளாலேயும் அந்த சக்தியாலேயும் அந்த மாவு ஒன்று சேருங்க. இது தாங்க அந்த ரதி மாவு. அம்மன் ரதி மாவு சேர்க்குறது சொல்லுவாங்க. அந்த மாவு வந்துட்டு எல்லாருக்கும் பிரசாதமாகவும் தருவாங்க. அப்புறமா ரதி மாவுலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கோயில் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். நைட்டு வந்துட்டு சாப்பாடு எல்லாமே அப்படியே இருந்தது. அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே பாட்டு கச்சேரி பார்க்குறதுக்கு வந்துட்டோங்க. அன்றைக்கி பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. நான் பாட்டு கச்சேரி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் பையன் தூக்கம் வருதுன்னு சொன்னோன்னே நானும் என் பையனும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பார்த்தா பின்னாடியே பொண்ணு தங்கச்சிங்கெல்லாம் அவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா சரி சும்மா உட்காந்துருக்கும்போது திடீர்னு கண்ணாமூச்சி ஆடலான்னு என் லாஸ்ட்டு தங்கச்சி சொல்லியிருந்தா. சரின்ட்டு கண்ணாமூச்சி தாங்க ஆடிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. போன வாட்டியாவது கொஞ்ச நேரம் தான் விளையாண்டு, இந்த வாட்டி ரொம்ப நேரம் விளையாண்டோம். குழந்தைங்களாம் வந்தால் கீழே விழுந்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓரமாக திண்ணையில் உட்கார வச்சுருந்தோம். லாஸ்ட்டு தங்கச்சி பாருங்கள், வாமா மின்னல்ன்ற மாதிரி வேகமாக ஓடுறா. அவளை மாதிரிலாம் எங்களால் ஓட முடியல. அப்புறமா எல்லோரும் மாற்றி மாற்றி அவுட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் என் வீட்டுக்கார அவுட் ஆனதுக்கப்புறம் என்னையும் அவுட் பண்ணிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுத்திருந்தேன் என் பொண்ணு. அதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். நான் விளையாடும் போது நான் அவுட் ஆனதுக்கப்புறம் என் தம்பி என் கண்ணை கட்டி நல்லா சுற்றுன்னு சுற்றி விட்டுட்டான். இது எத்தனை நம்பர்னு கேட்டுட்டு அது சுற்றுனதில் கொஞ்சம் மயக்கம் வந்துச்சு. சுற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் பிடிக்க போனேன். நல்லா ஜாலியாக விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்க போகலான்னு போனோம். சரின்ட்டு ஏற்று வீட்டு திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். தங்கச்சி டீ வேறு போட்டு வச்சுருந்தால குடிச்சிட்டு அப்புறம் ஏதோ சீட்டு குளிக்கு போட்டுலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவும் போர் அடிக்குதுன்னு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. மறுநாள் காலையில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அப்புறம் பொங்கல் திருவிழாவில் இன்னும் மாவிளக்கு எடுக்கணும். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது நம்ம சேனலில். அடுத்தடுத்து போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.